இந்தியா பிரிக்ஸ் நாடுகளோடான வர்த்தகத்தை இனி டாலர்ல இல்ல டிஜிட்டல் கரன்சில தான் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்களுடைய விரிவான கருத்து சொல்லுங்க. இன்னும் அஃபிஷியலாக அந்த கருத்து வரல. ரேட்டர்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளுமே வெளியிட்டிருக்கிறாங்க. இது இந்தியாவினுடைய உண்மையிலேயே வெளியுறவு கொள்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இந்தியா ஒரு டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்து பிரிக்ஸ் நாடுகளோட அதில் வர்த்தகம் பண்ணி பிற்பாடு பிரிக் கரன்சியாக இது மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா நாடும் சேர்ந்து ஒரு பொதுவான கரன்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உலகத்தினுடைய மொத்த ஜியோ பொலிட்டிக்கல் அரசியலே மாறிடும். புவி சார்ந்த அரசியல், ஒட்டுமொத்த குளோபல் அரசியலுமே மாறிடும். அமெரிக்க ஆதிக்கம் அப்படிங்கிறது துண்டு துண்டாக சரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்தியா இதை உறுதியா செய்யுமா? பல காலமாக சீனாவும் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் இந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்றாங்க. இந்தியா தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவான சைனும் இது வரைக்கும் வராமல் இருந்துச்சு. இப்போதான் முதல்ல ஒரு பாசிட்டிவான சைன் வந்திருக்கு. முதல்ல இந்த பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகத்தில் அதிகமாக வளர்ந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா, டெவலப்டு நேஷன் சொல்லக்கூடிய G7 நாடுகள், அந்த நாடுகளுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அதே மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு கூட்டமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 நாடுகள் தான் இருந்துச்சு, சைனா, ரஷ்யா, பிரேசில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2009 தான் இது ஒரு ஃபார்முலாவே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக மாறுது. 2010 தான் பிரிக்ஸுங்கிற பேரே வருது. பிரிக்ஸ் BRICSனா என்ன அப்படின்னா, பிரேசில், இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரேசில் பிளஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ஈரான், இந்தோனேஷியா, எத்தியோப்பியா, UAE எல்லா நாடுகளும் உள்ள போற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா நாடுகளும் இந்த கூட்டமைப்புக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ G7 நாடுகளுக்கு எதிராக இன்னொரு கூட்டமைப்பு. G7 நாடுகள் அப்படின்னா நேட்டோ நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். அதில் யாரார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, US, கனடா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி, UK, ஜெர்மனி. ஸோ அந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய அந்த 27-28 நாட்டில் வளர்ந்த நாடுகள், அதிகமான பொருளாதாரம், அதிகமான கன்சப்ஷன் பண்ணக்கூடிய அந்த G7 நாடுகளுடைய எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எக்கானமி ஒரு காலத்தில். ஆனால் இப்போ கடந்த 20-30 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரிக்ஸோட எக்கானமி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளுடைய எக்கானமி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1995 இந்த G7 நாடுகளுடைய மொத்த உலகத்தினுடைய GDPயில் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, அதாவது எக்கானமியோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 44.9% இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 16% தான். ஆனால் இன்னைக்கு எடுத்து பாருங்க, 2023-24 ஒட்டுமொத்த உலகத்தினுடைய GDPயில் G7 வெறும் 29% தான். ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் 32%. அப்போ அமெரிக்க அந்த கூட்டமைப்பு நாடுகளை கடந்து சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்போ நேட்டோ வெர்சஸ் பிரிக்ஸ் கொண்டு வரலாம். அப்படிதான் ஏற்கனவே வந்து எக்கனாமிக்கலா ஒரு பெரிய ஒரு வார்ஃபேரா இருக்கு. எக்கனாமிக்கல் வார்ஃபேர்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க வந்து G7 நாடுகளுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மி, 10% தான் வேர்ல்டு பாப்புலேஷன்ஸ்ல. ஆனா பிரிக்ஸ் நாடுகளோட மக்கள் தொகை எபோவ் 40%. உலக மக்கள் தொகையில் 40%க்கும் அதிகமானவங்க. இங்க 2 விஷயம் அட்வான்டேஜ். மேன் பவர் அதிகமா இருக்கு, கன்சப்ஷன் பவர் அதிகமா இருக்கு. ஆனா இந்த 10% மக்கள் இருந்தாலும் இந்த நாடுகளில் கன்சப்ஷன் பவர் ரொம்ப அதிகம் தான். வேல்யூபிளா சொல்றேன், வேல்யூபிளாகவே அவங்க கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த ப்ரொப்போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் மாறுறதுனால சைனா, அமெரிக்கா, பிரேசில் மாதிரியான நாடுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம ஏன் டாலர்ல வர்த்தகம் பண்ணணும்? காலங்காலமா டாலர்ல தான் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சைனாவிலிருந்து நாம் ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, இல்லை சைனா நம்மகிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, நம்ம போய் ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்கினாலும் சரி, ஈரான்கிட்ட இருந்து ஆயில் வாங்கினாலும் சரி, எங்கேருந்து எதை வாங்கினாலும் மோஸ்ட்லி எல்லாமே டாலர் மதிப்பில் தான், டாலரில் தான் வாங்கி விற்கப்படும். ஸோ அப்போ டாலர் யார் பிரிண்ட் அடிக்கிறது? அமெரிக்கா தான் பிரிண்ட் அடிக்குது, அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ். ஸோ அப்போ உலக வர்த்தகத்தில் டாலர் பயன்பாடு அப்படிங்கிறது டாலருடைய மதிப்பை கூட்டிக் கொண்டே போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு அது பயன்பாடு இருக்கோ அவ்வளவுக்கு அதனுடைய டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கலாம். அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கரன்சி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு சினிமா, எல்லா சினிமா படங்கள்லையும் பெரும்பாலும் டாலர் கரன்சியே காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவன் வந்து பல நாடுகளில் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் பாண்டா இருப்பான், ஆனா டாலர்ஸ்ல டீல் பண்ணக்கூடியனா இருப்பான். அப்போ டாலர் அப்படிங்கிறது ஒரு தங்கம் மாதிரி, உலகம் முழுக்க எங்க வேணாலும் அதை எடுத்துட்டு போய் பயன்படுத்த முடியும் டாலரை. ஸோ அப்போ டாலர் இஸ் அ கிங் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்த பெட்ரோ டாலர் நம்பிதான் இருக்கு. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய, அது ஒபாக் நாடுகளா இருந்தாலும் சரி, யாராக வேண்டுமானால் இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஒரு காலம் வரைக்கும் பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதிக்கு முழுக்க டாலரில் தான் நடந்தது. ஸோ அப்போ இது வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரஷ்யா, சீனா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டாலரோட மதிப்பை குறைக்கணும்ன்றது ஒரே நோக்கம் தானா? இல்லை, அவங்க இப்போ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இவங்க சொந்த கரன்சியில் மெயின்டைன் பண்ணா டாலர் மதிப்பு குறையும். சரி,
இவங்க ஏன் சொந்த கரன்சியை மெயின்டைன் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய எக்கனாமிக் growthக்கு ஏத்த மாதிரி இந்த நாடுகள் ஒரு பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வந்துட்டா இதற்கு ஏத்த மாதிரி இந்த பிரிக்ஸ் நிறுவனங்கள் வந்து பணத்தை அச்சடிச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு வேல்யூ அவங்க வேல்யூ கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வேல்யூ வந்து இப்போ நான் பணக்காரன் ஆகணும் முயற்சி பண்றது அப்படிங்கிறது அவனை ஏழையாக்குறதுக்காக இல்லை, நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதான் ஒரு சிம்பிளான விஷயம். இதை சைனா ஏற்கனவே துவங்கிட்டாங்க. இப்போ நீங்க வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அந்த அதிபரை போய் கடத்திட்டு வந்தாங்க இவங்க. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சர்வதேச டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய கரன்சியில நடக்கும். அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய சிஐபிஎஸ் அப்படிங்கக்கூடிய மெத்தட் அவங்க இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சிஐபிஎஸ் அப்படிங்கிறது கிராஸ் பார்டர் இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ரஷ்யா கொண்டு வருது. ரஷ்யா என்ன பண்றதுன்னா இந்த இன்டர்நேஷனல் பேங்கிங் சிஸ்டத்தை உலகம் முழுக்க 185 நாடுகள்ல கிட்டத்தட்ட 4800 பிரான்ச்சஸை வச்சு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ சைனா தெளிவா இருக்கு, என் நாட்டில இருந்து நீ பொருளை வாங்குற, நீ பிரான்ஸா இருக்கலாம், ஜெர்மனியா இருக்கலாம், வெனிசுலாவா இருக்கலாம், எத்தியோப்பியா இருக்கலாம், சோமாலியாவா இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கலாம், நீ எங்கேயோ இருக்கக்கூடிய நியூசிலாண்டா இருக்கலாம், ஆனா என் பொருளை நீ வாங்குற விற்கிற அப்படிங்கும்போது நான் இந்த பேமெண்ட் சிஸ்டத்துக்குள்ள வந்துருங்க, இந்த ஐ மீன் இந்த இன்டர்நெட் கிராஸ் பார்டர் சிஸ்டத்துக்குள்ள வந்துருங்க. நீங்க பேசுறது எல்லாமே உலக வர்த்தகம். இந்த உலக வர்த்தகத்துல வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துருங்க அப்படிங்கறதுல வந்து சைனா ரொம்ப உறுதியா இருக்கு. இதை பார்த்த உடனே தான் அமெரிக்காவுக்கு ஒரே பயமா இருக்கு. இதுக்கு அமெரிக்கா என்ன பேர் சொல்லுதுன்னா டி-டாலரைசேஷன் அப்படிங்கிறாங்க. இது ஆன்டி அமெரிக்கன் பாலிசி அப்படிங்கிறாங்க. இதுல எப்படி வேடிக்கையா இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, உங்க ஹோட்டல்ல வந்து நான் சாப்பிட போறது கிடையாது, நானே ஒரு ஹோட்டல் கட்டி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நீ எனக்கு எதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. என் வியாபாரத்தை நீங்க கெடுக்குறீங்க இல்லையா? அதைத்தான் அமெரிக்கா சொல்ல வருது. இப்ப நீ சொந்தமாக உன் காலில் நிக்க முயற்சி பண்ணாலே நீ எனக்கு எதிரி. இதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்டாண்டு. சோ இந்த ஸ்டாண்டு தான் யாரும் வளரக்கூடாது. அப்ப இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஏற்கனவே கூட்டமைப்புகளை உருவாக்கி எப்படியாவது கரன்சி கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. 2026 இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அவங்களுடைய ஆண்டு அந்த மாநாடு இருக்கும் பாத்தீங்களா, அதை இந்தியாவில தான் நடத்த போறாங்க. இந்தியா தான் அதை தலைமை தாங்கி நடத்த போகுது. மோடி அவர்கள் வந்து தாமரை சின்னம் போல இந்த 5 நாடுகளுடைய சிம்பல்லாம் வடிவமைச்சு இந்த சிம்பல்லாம் வெளியே வந்து பரபரப்பாச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இந்தியா மீது சைனாவோ ரஷ்யாவோ மற்ற நாடுகளோ வைக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா, நீங்க இன்டர்நேஷனல் பேமெண்ட்டுக்கு டாலருக்கு ஆல்டர்னேட்டா வேற கரன்சிக்கு வரணும் அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பிரிக் கரன்சி உருவாக்குறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றாங்க. ட்ரம்ப் எச்சரிக்கிறாரு. நீங்க அந்த பக்கம் போனா இந்த பக்கம் நான் வரி போடுறேன். ஆமா, ஜேடி வான்ஸ் அதாவது அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஏற்கனவே எச்சரிக்கிறாரு. உடனே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு டீடாலரைஸ் பண்ணக்கூடிய நோக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு ஒரு வெளிப்படையா அறிவிச்சாரு. நாங்க டீடாலரைஸ் பண்ணக்கூடிய நோக்கம் எல்லாம் இல்லை. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, கடந்த ஒரு 3 மாதங்களில் வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது. எல்லா நாடுகள் மீது படபடன்னு வரி போட்டுட்டே இருக்குது அமெரிக்கா. இப்ப இந்தியாவின் மீது வரி போட்டிருக்கு, சைனாவின் மீது வரி போட்டிருக்கு, கிரீன்லாந்த கொடுன்னு கேக்குது. கிரீன்லாந்த கொடுக்கல அப்படின்னா நேட்டோ நாடுகள் மேலேயே நான் வரி போடுவேன் அப்படிங்கிறது. நேட்டோ நாடுகள் அப்படிங்கிறது 2ஆம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவ கூட்டமைப்பு. அது முறையாக ஐநாவை போல அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அதுல ஆர்டிகல் 1 என்ன, ஆர்டிகல் 5 என்னன்னு எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆர்டிகல் 1 என்ன அப்படின்னா, இந்த நேட்டோ நாடுகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, அப்படி வரக்கூடிய பிரச்சனையை அமைதியா தீர்த்துக்கணும். 2வது, யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எந்த போர் விதமான பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நேட்டோ நாடுகள் மொத்தமா போய் அவங்களோட நிக்கும். சரி, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நேட்டோ நாடுகளுக்குள்ளே பிரச்சனை. அது அமெரிக்கா பண்ணுது. ஆமா, அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, டென்மார்க் இருக்கு, அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா டென்மார்க்கோட நிலத்தை கைப்பற்றுது. இப்ப நடுவுல ஒரு கனடாவும் கிரீன்லாண்டும் ஆமா வேணும்னு கேட்டப்ப யாருக்கு எதிராக யார் ஒன்றிணைய போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இதுல G7 நாடுகளும் இருக்கு. இந்த G7 நாடுகளுக்குள்ளேயே இப்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பிரிக்ஸ் மட்டும் இல்லாம இந்த நேட்டோ நாடையும் எதிர்க்க எனக்கு கீழே தான் இருக்கீங்க, ஆனா நேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி யாரும் யாருக்கு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நீ உலக யுஎன்ஓட ரூல்ஸ் மதிக்க மாட்டேங்கிற, நீ தானே உருவாக்கின நேட்டோவை. 1945 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு பிறகு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பலமான நாடா இருக்கு. அன்னைக்கு சோவியத் ரஷ்யாவாக இருக்கு. சோவியத் ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய ராணுவ கூட்டமைப்பாக வார்ஷா பாக்டை உருவாக்குது. வார்ஷா பாக்டை உருவாக்கும் போது இவங்க ஏற்கனவே நேட்டோ வச்சிருக்காங்க. இப்ப நேட்டோவுக்கு எதிராக தான் வார்ஷா பாக்ட். வார்ஷா பாக்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய நாடுகளுடைய கூட்டமைப்பு, ஆதரவு நாடுகளுடைய கூட்டமைப்பு. இப்ப இது ரெண்டுமே இருந்துச்சு. 90களில் யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா உடஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த வார்ஷா பாக்ட் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. நீ நேட்டோ எதுக்கு உருவாக்குன? வார்ஷா பாக்ட் எதிராக தான் உருவாக்குன. வார்ஷா பாக்ட் முடிஞ்சிருச்சுல, இப்ப நீ நேட்டோ வச்சிருக்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சோ நேட்டோ வச்சு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க. சோ இந்த கூட்டமைப்புக்குள்ளேயே இப்ப சண்டை வந்துருச்சு 2 மாசமா.
அப்ப உலகத்துக்குள்ள மொத்தமாக எல்லாமே தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு. சைனா மேல, ரஷ்யா மேல, எல்லாத்து மேல இவங்க வந்து எக்கச்சக்கமான வரி போட்டு, ட்ரம்ப் அதிபரான பிறகு எல்லாமே ட்ரம்ப் அதிபரானது பிறகு, குறிப்பாக 2வது முறை வந்ததுக்கு பிறகு அவர் வந்து நோபல் பரிசு கேட்டாரு, எவனும் கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்ப வந்து இந்த நோபல் பரிசை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நார்வே கையில தான் இருக்கு. நார்வே தான் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப நார்வேக்கு சொந்தமான நிலம் முடிக்க போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எப்போ ஒரு நோபல் பரிசுக்காப்ப எவ்வளவு பெரிய சண்டை அப்படின்னு நம்ம வந்து ஜாலியா கலவைக்கலாம் சொல்லலாம். பட் ஆனா தே ஹேவ் a very big interest in கிரீன்லாந்து. அவங்களுக்கு பொலிட்டிக்கலா, ஸ்ட்ராட்டஜிக்கலா, மிலிட்ரியா, ட்ரேடா, எக்கானமியா கிரீன்லாந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரிசோர்ஸா, மினரல் ரிசோர்ஸா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் அமெரிக்கா அங்கே போய் சண்டை போடுது. ஸோ அப்போ அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை உலகம் முழுவதும் வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய டாலர் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக சீனாவினுடைய வளர்ச்சி இருக்கு. சைனா உலகம் முழுக்க முதலீடு பண்றான். லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 60-70 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு பண்ணியிருக்கான். ஏன் வந்து வெனிசுலா அதிபர் அவன் கடத்துறான்? வெனிசுலாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய வளம் அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கு தானே, அதுல கச்சா எண்ணெய் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது மட்டும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவிலையும் சீனாவினுடைய முதலீடு இருக்கு. வெனிசுலால நிறைய சீனா முதலீடு பண்ணிருக்காங்க. சீன முதலீடும் சேர்த்து கைப்பற்றாங்க. ஆமா, வெனிசுலாவினுடைய ஒட்டுமொத்த அவங்க வந்து நம்ம ஆதார் கார்டு வச்சிருக்க மாதிரி ஃபாதர்லேண்ட் கார்டு கொண்டு வராங்க. டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே சைனா தான் பண்ணி கொடுக்குது. மெட்ரோ போடுறதுல இருந்து, ரோடு போடுறதுல இருந்து, பாலம் கட்டி கொடுக்கறது வரைக்கும் எல்லாம் பண்றாங்க. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெக்னாலஜியும் சைனா கிட்ட இருக்கு. சைனா என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன் நாட்டுக்கு வர்றேன், நான் வந்து உனக்கு பாலம் கட்டி தர்றேன், நான் உனக்கு மெட்ரோ ரயில் போட்டு தரேன், எல்லாம் பண்ணி தர்றேன், நீ என்ன பண்ணு அப்படின்னா எனக்கு பணம் தர வேண்டாம், நான் பணம் போட்டு உனக்கு எல்லாம் செய்யறேன், நீ எனக்கு எண்ணெயா கொடுத்துரு, வட்டியை முதல் கொண்டு எண்ணெயாவே கொடுத்துரு, க்ரூட் ஆயிலா கொடுத்துரு, இல்ல பெட்ரோலா கொடுத்துரு. இது அவங்களுடைய லாஜிக். கரன்சி இல்லாம இந்த பண்டை மாற்று முறை, ஆமா, டெப்ட் ஃபார் பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி, டெப்ட் ஃபார் ஆயில், அது ஒரு பாலிசி. சோ அந்த பாலிசில அவங்க இயங்குறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க நாட்டுக்கு பெட்ரோல், கேஸ் தேவை, ஹைட்ரோ கார்பன் தேவை, இவங்க நாட்டுக்கு டெக்னாலஜி தேவை, வித்துக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா மாதிரியான நாடு என்னுடைய கம்பெனிக்காரன் உள்ள வந்து உட்கார்ந்து நான் எடுத்து விற்பேன், எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றது தான் சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கூட சைனாவினுடைய வளர்ச்சி அதிகமாக லத்தீன் அமெரிக்காவில் சைனாவினுடைய வளர்ச்சி அதிகமானால்தான் ஜெனியாவை அவன் மிரட்டுறான், கொலம்பியாவை மிரட்டுறான், அதிபரை கடத்துறங்கிறான், ஈரானை மிரட்டுறான். ஏன்னா ஈரானுடைய துறைமுகங்களை சீனா தனக்கு ஏற்ற மாதிரியாக வடிவமைத்து கொண்டிருக்கிறது. அதானி கூட அங்கே துறைமுகம் வாங்கியிருக்காரு, அது வேற கதை. ஸோ அப்போ இது மட்டும் இல்லாம ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பூமி எப்படிதான் பார்த்திருப்போம், பூமிக்கு மேலதான் ஆர்டிக் பகுதி. இந்த ஆர்டிக் பகுதியில சீனாவினுடைய முதலீடுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சீனா நிறைய கப்பல் கட்டும் நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களோடு கூட இந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை உடைச்சிட்டு போகக்கூடிய கப்பலுக்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, சீனா அதிபயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவினுடைய வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம சீனாவினுடைய நுகர்வு அப்படிங்கிறது, அது பண்ணக்கூடிய ட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, ஐரோப்பா நாடுகளுக்கு, அமெரிக்க நாடுகளுக்கு, லாட்டின் அமெரிக்கன் நாடுகளுக்கு சீப்பான விலையில பொருளை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே குவிக்க அவங்க பணம் கொடுக்கணும்ல, ஆமா, இந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும்ல. இது முழுக்கவே வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கரன்சியில நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, டாலர் அவ்வளவுதான் சாவு மணி அடிக்குது. டாலருக்கு சாவு மணி அடிக்கப்பட்டு விட்டால் அமெரிக்கா இந்த உலகத்தின் ஏகாதிபத்தியமாக இருக்கவே முடியாது. எவன் நினைச்சா எவனை வேணாலும் தூக்குறது, எந்த நாட்டை வேணாலும் பிடிப்பாங்கிறது, யார் அதிபர் மேல வேணாலும் பழி சொல்றது, நீ சதாம் ஹுசேனை தூக்குவ, கடாஃபி தூக்குவ, நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை தூக்குவ, சேகுவாராவை கொன்னீங்க. இது மாதிரி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் உங்களுடைய அட்டூழியம் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே முடியறதுக்கான ஒரு வேலை தான். நமக்கே இதை பார்க்கும்போது இதை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையா? அவங்க இவ்வளவு அராஜகம் பண்றாங்க, இதை எதிர்க்க யாருமே இல்லையான்ற கேள்வி. இந்த நேரத்துல இந்தியாவினுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியா மோடி எடுப்பாரா? அதுதான் தெரியல. மோடி எனக்கு தெரிஞ்சது அபிஷியல் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். இந்தியா டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வர்றாங்க. அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கறது அதனுடைய பேர். 2026 இந்தியால பிரிக்ஸ் சமிட் நடக்கும்போது அது அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த கரன்சி வந்து உள்நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, உலக நாடுகளுடைய வர்த்தகத்துக்கு தான், உலக நாடுகளுடைய வர்த்தகத்துக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட ஆன்லைன் டிஜிட்டல் கரன்சில பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப நல்லது. நாம ஏன் டாலரை டிபெண்ட் பண்ணிருக்கணும்? இப்ப இந்தியாவுக்கும் டாலர் மதிப்பு 90 ரூபா வந்துருச்சு. ரொம்ப இந்தியா அது குறைஞ்சாலும் குறையினாலும் நம்ம ஒண்ணு வித்தியாசம், இந்த கரன்சி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்தியாவினுடைய கரன்சி அப்படிங்கிறது சரிஞ்சிருக்கு. ஆமா, இப்ப ஈரான்ல எவ்வளவு பெரிய புரட்சி நடக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல $1 அப்படின்னா 90 ரூபா, 1 லட்சம் ரூபாய், 14 லட்சம் ரூபாங்க. ஓ, 14 லட்சம். $1 அப்படின்னா 14.5 லட்சம் ரூபா. சோ இப்ப நம்மளால யோசிக்கவே முடியல பாத்தீங்களா.
நானே முதல்ல படிக்கும்போது அப்படி தான் பார்த்தேன். ஒரு டாலருக்கு எவ்வளோ இருக்கும், அதிகபட்சம் 10,000 20,000 போயிருக்குமான்னு பார்த்தா 14 லட்சம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ எடுத்து பார்த்தா இன்டர்நேஷனல் டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ டாலர் மதிப்போடு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையும் முழுவதும் முடித்துறணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் இதுதான் அதுக்கு ஒரே தீர்வு. அதுல ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இப்ப வந்து இந்தியா மேல வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்துக்குள்ள அமெரிக்கா உள்ள தலையிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, தடைகள் கொண்டு வந்தாங்க. ரஷ்யாவோடு யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது. இது வந்து இந்தியாவுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. ரஷ்யாவோட நீங்க என்ன வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 50% மதிப்பு வரி போடுவேன். இதுல என்ன சிக்கல்னா, இப்ப ரஷ்யாவுடைய கப்பல் இங்கு குரூட் ஆயிலை எடுத்துக்கொண்டு லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு கொண்டு வராங்க. அர்ஜென்டினால கொண்டு போய் பெட்ரோலை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள். ஹைட்ரோ கார்பனை கொண்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த பேமெண்ட் இங்க போடணும். அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கப்பலை சர்வதேச கடல் பகுதியில பிடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க. ரஷ்யாவினுடைய கப்பலை பிடிச்சிருக்காங்க, இந்த மாசத்துல 4 கப்பலை பிடிச்சிருக்காங்க. ரஷ்யா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, அது எதுவும் அவங்க பண்ணல, அது ரொம்ப கொடுக்கல. ரஷ்யா அமைதியா தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய தொந்தரவான விஷயம் என்ன அப்படின்னா, வேற வேற கம்பெனி பேர்ல வேற வேற கப்பல்ல வேற வேற நாட்டு கப்பல்கள்ல எப்படி வேணாலும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட முடியும். அதாவது ரஷ்யான்ற கொடி இல்லாம என் கப்பலை நான் வந்து எதுல வேணாலும் பண்ணிட முடியும். சோ அது வந்து ஈஸியா நடக்கும். ஆனா பேமெண்ட் பண்ணணும் இல்ல, சரி, அந்த பேமெண்ட்டை நீ இன்டர்நேஷனல் பேமெண்ட்டா டாலர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அப்படிங்கும் போது இந்த எல்லா நாடுமே மாட்டிக்கும். அதாவது நீ எப்படி வேணாலும் பொருளை கொண்டு போய் சேர்த்துக்கோ, ஆனா பணம் என் டாலர்ல. ஆமா, டாலர் பேமெண்ட்ஸ் தான். சரி, இப்ப பொருள் போனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு பணம் வந்து சேராது, செக் வைக்கிறாரு. எல்லா டாலர் பேமெண்ட்ஸையும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இதைத்தான் அவங்க வந்து வெனிசுலாக்கு பண்ணாங்க. இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, டாலரே வேண்டாம். ஈரான் இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலை இருக்குல்ல, ஈரான்ல புரட்சி நடக்குது, மக்களை சுட்டுக் கொள்றாங்க. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஈரானுக்கு வரவேண்டிய பல பில்லியன் டாலர்ஸ், பல லட்சம் கோடிகள் வராமல் வெளிநாட்டில் கிடப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டாலர் டிரான்சாக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணதுதான். ஈரானோடு சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த வர்த்தகம் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுங்கிற தடை யார் கொண்டு வந்தா? அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை அழிக்கணும், இல்ல அந்த நாட்டில் கூடிய மூல வளங்களை திருடணும் அப்படின்னா, இல்ல ராணுவ ரீதியாக அந்த நாட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள முதல்ல ஒரு பொருளாதார சிக்கலை உருவாக்குவாங்க. சர்வதேச லெவல்ல பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தி அந்த நாட்டை ஒரு நெருக்கடிக்கு உருவாக்கி, அப்புறம் அந்த நாட்டுக்குள்ள ஒரு கூப், அதாவது ஒரு கலவரத்தை உருவாக்குவாங்க. அதுக்கு இவங்களே பணம் சப்ளை பண்ணி மக்களுக்கு என்னன்னா, நம்ம நாட்டோட ஆட்சி முறை சரியில்லை பாரு, நம்மளோட மதிப்பு எவ்வளவு கம்மியா, நமக்கு வேலை கிடைக்கல, சோறு கிடைக்கல, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி புரட்சி வெடிச்சு பண்ணது அமெரிக்கால தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்கா உட்கார்ந்துகிட்டு அந்த நாட்டுல ஆட்சி மாற்றம் நடத்துறது. வெனிசுலா அவங்க பெட்ரோலை எடுக்கிறதுக்கு அமெரிக்க நிறுவனத்துக்கு கொடுக்கல. இன்னைக்கு அவங்க பெரிய கலவரம் பண்ணி அந்த அதிபரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய பெட்ரோலிய வளங்களை, மூல வளங்களை எடுக்கிறதுக்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு அவங்க கொடுக்கல. டாலர்ல அவங்க டீல் பண்ணல. இப்போ என்ன நடந்துச்சு? இன்னைக்கு ஈரானுக்குள்ள ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குறாங்க. இந்த எண்ணெய் வளங்களை தேசியமயமாக்குறது, கட்டுப்படுத்துறது தான் ஒரு பெரிய சண்டையே கடந்த 100 ஆண்டுகளா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, நாளைக்கு இது மாதிரி இந்தியாவை அவங்க பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம்? இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவினுடைய மூல வளங்கள் எடுத்துட்டு போற அளவுக்கு இந்தியாவில் வந்து பெட்ரோல் வளங்களோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய வளங்களோ பெருசா இல்லை. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு மிகப்பெரிய நுகர்வு சந்தை, மார்க்கெட். ரெண்டாவது, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய சில பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிறது, இல்லாமல்லாம் இல்லை. ரெண்டாவது, இந்தியாவினுடைய குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய ஒட்டுமொத்த டிஜிட்டல் வேர்ல்டும், அதாவது ஐடி நிறுவனங்களும் அமெரிக்காவை நம்பி இருக்கு அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா இந்தியாவில் முதல்ல பாதிக்கப்பட போகிறது சவுத் இந்தியா தான். நமக்கு வந்து ஒரு பெரிய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ஸ்ல ஐடி செக்டார்ஸ் வந்து நேரடியாக பாதிக்கப்படும். இவ்வளோ பஞ்சாயத்துகள் இருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த நேரத்தில் சைனாவோடும் ரஷ்யாவோடும் ஒன்று சேர்ந்து நின்று அமெரிக்காவோடு எதிர்த்து நிற்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நிரந்தரமான பார்ட்னர் இருக்குல்ல, சைனா ரஷ்யா மாதிரியான நிரந்தரமான ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல உறவு துவங்குச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த உறவு இந்தியாவினுடைய எல்லா நியூக்ளியர் பிளான்ட்டும் அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. முக்கியமான மிசைல் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே ரஷ்யா தான் நம்மளோட இருந்துருக்கு. இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான உறவு அப்படி இருக்கா? இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான உறவு அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பி எப்படி இந்த நாட்டு பிரதமர் இறங்க முடியும்? நீங்க அதுதான் உட்கார்ந்து பேச்சுவார்த்தையோடு முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா சமீபத்துல சீனா கட்சியினுடைய, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான செனட் பிரமுகர்கள் RSS தலைவரை வந்து நாக்பூர்ல பார்த்துட்டு போயிருக்காங்க. RSS தலைமையகத்தை பார்த்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பாஜக பேச்சுவார்த்தையா பாக்குறாங்க. இது வந்து இட் இஸ் நாட் அ டிப்ளமேட்டிக் டை கிடையாது. அந்த நாட்டுல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சரோ இங்க வெளியுறவுத்துறை அமைச்சரோ சந்திக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நாடு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சி செய்யுது. ஒத்தை கட்சி தான் அங்க. இங்க மாதிரி நிறைய கட்சி எல்லாம் கிடையாது. அந்த கட்சியினுடைய முக்கியமான நபர்கள்
வந்துட்டு போறாங்க. ஏன் பாஜக சார்ந்த பார்க்காம ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களை இல்ல பார்த்து அவங்களுக்கு தெரியும் பாஜக ஆர்எஸ்எஸ் எல்லாமே வேற வேற கிடையாது. அப்ப அந்த மாதிரி டீலிங் நாளைக்கு மோடியே போனாலும் ஆர்எஸ்எஸ் வந்து யாரை நியமிக்குதோ அவங்க தான் வந்து அடுத்த இறுதி முடிவு பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கறது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க மீட் பண்ணிட்டு போறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏதோ ஒரு வகையில பிரிக்ஸ் கூட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சைனா நினைக்குது, ரஷ்யா நினைக்குது. இந்த நேரத்தில் இந்தியா ஒரு டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இதை செய்வாங்களா, முறைப்படுத்துவாங்களா, பிரிக்ஸ் கரன்சி உருவாகுமா அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த கரன்சி வந்துடும், பட் ஆனால் பிரிக்ஸ் கரன்சி வர்றதுக்கு இந்தியா ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வெனிசுலாவுக்கே வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கும் போதே ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனத்தை தெரிவிக்காத இந்தியா இந்த மாதிரி அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் கைகோர்க்குமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகதான். பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி அவர்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் கொடுக்குறாரு அப்படின்றத வருங்காலங்களில் பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.